அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் இன்றைக்கி அப்படின்னா, பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம், அதாவது யூஜிடிஆர்பி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் வந்து பண்ணாக்கா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளிவர இருக்கிறது. ஸோ அந்த தேர்வில் நம்ம தேர்ச்சி பெறணும், போஸ்டிங் ஆர்டர் வாங்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு ஆம்பிஷனாகவும் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம போஸ்டிங் ஆர்டர் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும், ஸோ என்னென்ன பண்ணக்கூடாது, அதுதான் வந்து பண்ணாக்கா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து பண்ணாக்கா நமக்கு 2026 கொடுத்த அந்த டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் தான் இது. ஸோ இதில் வந்து பண்ணாக்கா இந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம், ஸோ இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பண்ணாக்கா 3rd பிளேஸில் இருக்குது. ஸோ நமக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்துருக்குன்னா மார்ச் மந்த் வந்துருக்கணும். எக்ஸாம் வந்து பண்ணாக்கா ஜூலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் நம்ம மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வரல, ஜூலைலேயும் எக்ஸாம் நடக்க போகிறது இல்லை. சரிங்களா? ஏன் அப்படின்னா நமக்கு எலெக்ஷன் வந்துருச்சு. ஸோ எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்கா முடிஞ்சிருச்சு. இன்னும் ரிசல்ட்டு மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. ஸோ அதுவும் நமக்கு May 4 அன்றைக்கி ரிசல்ட்டு வந்துடும். கவர்மெண்ட் வந்து பண்ணாக்கா அந்த May 15 ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. ஸோ நமக்கு ஜூன் மந்த் வந்து பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் ஜூன்லேயோ ஜூலைலேயோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து ஒரு 60லேருந்து ஒரு 70 நாள் உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஸோ அப்போ ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் எக்ஸாம் இருக்கும். அப்போ செப்டம்பர், அக்டோபர் இந்த 2 மாதத்துக்குள்ளே எக்ஸாம் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு செப்டம்பர்லேயோ அக்டோபர்லேயோ எக்ஸாம் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாமில் நமக்கு வந்து பண்ணாக்கா நிறைய ப்ளஸ் இருக்குது. ஸோ என்ன ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு அப்படின்னா நமக்கு தெரியும் மேஜர் வந்து பண்ணாக்கா 150 கொஷின்ஸ் வரப்போகுது. சரிங்களா? ப்ளஸ்ஸு தமிழ் தகுதி தேர்வு ஒரு 30 கொஷின்ஸ். நீங்கள் தமிழ் தகுதி தேர்வு பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய மேஜர் பேப்பர் வந்து பண்ணால் கரெக்ஷனே பண்ண போகிறாங்க, இல்லை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. அதனால் தமிழ் தகுதி தேர்வுக்கு டெய்லி வந்து பண்ணாக்கா டைம் அலாட் பண்ணி படிங்க. அட்லீஸ்ட் வந்து பண்ணாக்கா ஒரு 1 hour ஆகுது, இல்லை 30 minutes ஆகுது ஒரு நாளைக்கு படிங்க. வெறும் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு மட்டும், அதாவது ஓல்டு புக்கு ஒரு 9 ஏழு இருக்கும் அந்த புக்கும், ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய புக்கில் வந்து பண்ணாக்கா 7 இருக்கும். ஸோ இந்த புக்கு 2த்தையும் வாங்கி வச்சுங்க. இது 2 படித்தா போதும், நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணிடலாம். அதுவும் நம்ம எல்லாருமே டெட்டு பாஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து பண்ணாக்கா நீங்கள் தமிழ் படிச்சிருப்பீங்க. அதுவும் வந்து பண்ணாக்கா 10th ஓல்டு புக்கு நியூ புக் எல்லாமே படிச்சுட்டு தான் வந்திருப்பீங்க. அதனால் உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஸோ அதுக்காக ஈஸியாக இருக்குமே அப்படின்றதுக்காக வந்து பண்ணாக்கா கேர்லெஸ்ஸாக விட்டுறாதீங்க. லாஸ்ட்டாக நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும், ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 80,000 பேர் வந்து பண்ணாக்கா தமிழ் தகுதி தேர்வில் மட்டும் ஃபெயில் ஆனாங்க. ஸோ அதனால் வந்து பண்ணாக்கா கொஞ்சம் அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஸோ இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடுவோம். ஸோ பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் 2025 தேர்வில் வெற்றி பெற இதை ஃபாலோ பண்ணுங்கள். எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா டெய்லி படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நான் ஆல்ரெடி இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், உங்களுக்கு மேஜர்லேருந்து மட்டும் 150 கொஷின்ஸ் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருந்தால் 110 + 30 + 10 வரும். ஸோ ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 மார்க்குக்கு ஒரு தனியாக ஒரு 10 யூனிட் படிக்கணும், இந்த 10 மார்க்குக்கு தனியாக ஒரு 10 யூனிட் படிக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேஜர்லேருந்தே 150 வந்துடும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சிலபஸை டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து பண்ணாக்கா 10 யூனிட் இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பண்ணாக்கா எல்லாருக்கும் ஆவரேஜாக வந்து பண்ணாக்கா 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த 10 யூனிட்டில் வந்து பண்ணாக்கா நீங்கள் லாஸ்ட்டாக நடந்த ஒரு கொஷின் பேப்பர், நீங்கள் யூஜிடிஆர்பி அதாவது பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் நடந்தது இல்லையா, அந்த கொஷின் பேப்பரையும் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டு கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு கொஷினை அனலைஸ் பண்ணுங்கள். 150 கொஷின்ஸ் இருக்கும், ப்ளஸ் 30 தமிழ் தகுதி தேர்வு இருக்கும். அப்போ மொத்தம் 180 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 180 கொஷின்ஸும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுங்கள். எங்கேருந்து வந்திருக்கு, எந்த யூனிட்லேருந்து வந்திருக்கு. இப்போ உங்கள் சிலபஸை வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ஃபஸ்ட் யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 வந்திருக்கு, செகண்ட் யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னா 20 வந்திருக்கு, தேர்ட் யூனிட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா எழுதிட்டே வாங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுடைய சீனியர் யாராவது இருப்பாங்க, அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி டிஆர்பி பாஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க, அவங்ககிட்ட இந்த கொஷின் என்ன யூனிட்டில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லிவிடுவாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் பிஎஸ்சி பிஎட் எம்எஸ்சி பிஎட் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கு அதுக்கே தெரிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களுடைய ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ணிங்கன்னா அது எந்த யூனிட்லேருந்து வந்திருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? அந்த டாப்பிக்கை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி
அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சிலபஸை பிரிண்ட் அவுட் பண்ணணும். செகண்ட் வந்து பண்ணாக்கா கொஷின் பேப்பர், அந்த கொஷின் பேப்பரை வச்சு டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணணும். ஸோ அடுத்து என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சிலபஸில் இப்போ நீங்கள் அனலைஸ் பண்ணீங்க இல்லையா, எந்த யூனிட்டில் அதிகமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி தான் கேட்பாங்கன்னா நமக்கு தெரியாது, ஆனால் கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்து பண்ணாக்கா தேர்ட் யூனிட்லேருந்து 20 கொஷின்ஸ் வந்திருக்குன்னா அந்த தேர்ட் யூனிட்டை நீங்கள் பாருங்கள். அந்த சிலபஸை ஒவ்வொரு லைன் பை லைனாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிலபஸ் ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா? இப்போ ஈஸியாக இருக்குது அப்படின்னாக்கா அந்த யூனிட்டை படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 20 மார்க் வாங்கிடலாம். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்தது எதில் வந்து அதிகமான கொஷின்ஸ், எந்த யூனிட்டுக்கு அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த யூனிட்டை நீங்கள் படிக்கணும். சரிங்களா? இது ஒரு பக்கம். இது இல்லாமல் இப்போ நீங்கள் கொஷின்ஸ் வந்து 150 கொஷின்ஸ் இருக்குது. இந்த 150 கொஷினை எந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு டாப்பிக்கை சூஸ் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பண்ணாக்க இப்போ பாட்டனி அப்படின்னு எடுத்துக்கின்னு வச்சுங்களேன். இப்போ பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியாவுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஒன்று இருக்கும். இப்போ எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த பாக்டீரியாவுடைய எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸை படிச்சிருங்க. அப்போ உங்களால் என்ன பண்ண முடியும், இதிலிருந்து ஒரு கொஷின் வரும், அப்போ ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம், அச்சீவ் பண்ணலாம், அந்த ஃபுல் மார்க் அந்த 1 மார்க் வாங்கிடலாம். சரிங்களா? இப்போ அதுக்கடுத்தது ஆல்கேவுடைய இம்பார்ட்டன்ஸ் கேட்டிருக்காங்க, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஒரு கொஷின், அப்போ அதையும் படிச்சிருங்க. அப்போது எந்த இடத்துலேருந்து கேட்டிருக்காங்க அது மாதிரி வந்து பண்ணாக்கா மைக்ரோ லெவலில் வந்து பண்ணாக்கா அந்த கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கொஷின் எந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்கு, எங்கேருந்து வந்திருக்கு அதை வந்து படிங்க. நீங்கள் அந்த கொஷின் வந்து நீங்கள் வச்சுட்ருக்கிற மெட்டீரியல் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஸோ அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் வந்து பண்ணாக்க ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும். அப்போ நம்மளுடைய டார்கெட் எவ்வளோ மார்க் எடுத்தால் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பண்ணாக்க நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக நடந்த அந்த பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி எக்ஸாம் அதோடைய அந்த கட் ஆஃப் வந்து பண்ணாக்க சப்ஜெக்ட் வைஸ் உங்களுக்கு நான் வந்து பண்ணாக்க அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்போது அதில் எவ்வளோ மார்க் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பண்ணாங்க லீஸ்ட் மார்க்கை கன்சிடர் பண்ணாதீங்க. டாப் மார்க் ஃபஸ்ட் மார்க் எவ்வளோ இருக்குது, ஒரு 120 இருக்குது, இல்லை ஒரு 110 இருக்குது, இல்லை 105 இருக்குது அப்படின்னா அந்த டாப் மார்க்கை நீங்கள் டார்கெட் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படிங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மைக்ரோ லெவலில் அனலைஸ் பண்ணி அதை படிக்கிறது. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ரிப்பீட் ரிவிஷன். சரிங்களா? ரிப்பீட் ரிவிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன சார் அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு யூனிட் எடுக்கிறீங்க, அதில் 20 கொஷின்ஸ் வந்திருக்கு. அந்த யூனிட்டை நீங்கள் என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் வந்து பண்ணாக்கா 4 to 5 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணணும். அப்போ ஒரு முறை படிச்சிடுறீங்க, அது இல்லாமல் 4 to 5 டைம்ஸ் ரிவிஷன் பண்ணணும். அப்படி ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா இந்த போஸ்டிங் ஆர்டர்ன்றது வந்துடும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை எந்த ஒரு விஷயத்தை திரும்ப ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கீங்களோ அதுலேருந்து எங்கேருந்து கொஷின் வந்தாலையும் நமக்கு இந்த டைலமோன்னு ஒன்று வரவே வராது. இதுவா அதுவான்ற அந்த ஆப்ஷனே தேவைப்படாது. சரிங்களா? இதுதான் ஆன்சர் நமக்கு எக்ஸாக்டாக சொல்லிட முடியும். அப்போ நம்ம கரெக்டாக வந்து பண்ணாக்கா கரெக்டாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ நம்மளால் வந்து பண்ணாக்கா ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ நிறைய பேர் சொல்லிகிட்டு இருப்பாங்க, நான் லாஸ்ட்டாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதினேன், அதில் வந்து பண்ணாக்கா ஒரு 4 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணணும்? அப்போ 4 மார்க் 2 மார்க்கில் போயிடுச்சுன்னா ஏன் போச்சு அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, அப்போ படிக்கிறதுல தப்பு பண்ணிங்களா, இல்லை ரிவிஷன் பண்ணுறதுல தப்பு பண்ணிங்களா, இல்லை வந்து பண்ணாக்கா உங்கள்கிட்ட சரியான மெட்டீரியல் இருக்கா? ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுங்கள். மைக்ரோ லெவலில் அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸை வந்து பண்ணாக்கா ரெக்டிஃபை பண்ண முடியும். நெகட்டிவ்ஸை ரெக்டிஃபை பண்ணாவே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். அப்போ பாசிட்டிவாக மாற்றினீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக போஸ்டிங் ஆர்டர் வாங்கிடலாம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், அடுத்த ஒரு 4-5 மாதத்துக்கு, அதாவது எக்ஸாம் முடிகிற வரைக்கும் உங்களுடைய மெசேஜ் ஸ்டோன், உங்களுடைய மொபைல் இருக்கு இல்லையா, அதில் வந்து பண்ணக்கூடிய அந்த மெசேஜ் ஸ்டோனை ஆஃப் பண்ணி வைங்க. 1. 2வது வந்து பண்ணாக்கா மொபைலை தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. தேவையானதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு டாபிக் படிச்சுட்டே இருக்கீங்க, அதுக்கான உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் புரியல, ஒரு வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. அப்போவும் வந்து பண்ணாக்கா டவுட் வந்த உடனே இந்த மொபைலை எடுத்து பார்க்காதீங்க. சரிங்களா? ஏன்னா மொபைல் எடுத்து ஒரு வீடியோ பார்ப்போம், அந்த வீடியோவோட இன்னொரு வீடியோ லிங்க், அந்த வீடியோவோட இன்னொரு வீடியோ லிங்க்கு, அப்படியே போயிட்டே இருக்கும். யூடியூப்பில் வந்து பண்ணாக்கா டைம் நிறைய வேஸ்ட்டாக போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு நோட் ஒன்று வச்சுக்கோங்க. அதில் என்ன டவுட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வேர்டு, அது வேர்டுக்கு மீனிங் தெரியல அப்படின்னாக்கா ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கூகுளில் போய் செக் பண்ணிவிடுங்க. சரியா? இப்போ ஒரு வீடியோவே பார்க்கணும் அப்படின்னாக்கா அந்த ஜஸ்ட் இது பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை டவுட் இருக்கா அதை எழுதி வச்சுக்கிட்டு ஒரு 1/2 hour படித்து முடிச்சிருங்க. சரிங்களா? 1/2 hour படித்து முடிச்சுட்டு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறமா வந்து பண்ணாக்கா மொபைல் எடுத்து அதை பார்த்துட்டு ஒரு 5 minutes இந்த மொபைலை திரும்ப அகைன் தூக்கி தொலைவ வச்சுட்டு
திரும்ப படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னாவே உங்களால் மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய மொபைலில் வேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த டைமை சேவ் பண்ண முடியும், ஈஸியாக படிக்க முடியும். படித்தது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தேர்வில் நம்மளால் போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு படிங்க, கண்டிப்பாக வந்து பண்ணாங்க போஸ்டிங் ஆர்டர் வாங்க முடியும். ஸோ இதே மாதிரி நம்முடைய யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் ரெகுலராக உங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோஸ். உங்களுக்கு சேனலில் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.